பைப் எடுத்துச்சா ஓகேவா? கும்பி மீன் சொல்லுவாங்கம்மா. ரெட்டு ஊசி கொள்ளாம இது ஆல்ரெடி நான் வீடியோவில் பார்த்துருக்கீங்க இல்லையா? அது வந்து மில்லியன் கணக்கில் போயிருக்காது. எத்தனை மில்லியன் போயிருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. இந்த மீன் செனையா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. அது ஆமாம் அதுதானே இப்போ கொடுத்து விட்டா அப்படி கொடுத்துருந்தா அப்போ வச்சதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் இந்த மீன் விட்டுல வாங்க போயிட்டு வாங்க இருக்குது. எடுத்து வச்சுக்கிட்டே கொடுக்குறேன். அவ்வளோதான் முடிஞ்சமா. எல்லாம் வேஸ்ட் தான். இது எப்படின்னா இது வந்து வரைக்கும் தெரியும். ஓகேவா? சத்தமாக இருக்காது. அவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு யாருக்கு சிக்கன் பீஸ் மாதிரி சொல்லலாம் வச்சுருந்தோமா? டிக்கெட் போட போகிறேன். அது இப்போ நேரத்துக்கு வேலையே கிடையாது. அவன் நம்மளும் தலையை விட்டுட்டு நேரம் அவன் நேரம் தோலையை முடிவு அவனே கொடுத்துருப்பான். டபுள் வேலை போயிருக்கு. கவர்த்துங்க குழம்புக்கு தலையை எடுத்து நீ கொட்டினாதான் தலையை வெட்ட முடியாது. சும்மா இருக்கும்போது டமாட்டிமே ஒழுங்காக வெட்டினா கூட அவங்க சாப்பிட்டா 9 மணிக்கு சொல்லியிருக்கா டைமிங். நீங்கள் கேட்க வேண்டிய மீன் இந்த மீன் கிடையாதுன்னா வாங்க வேண்டிய மீன் இது கிடையாது. இதுக்கு பேர் வந்து கூரை கேரை மீன் வாங்கணும். உங்களுக்கு பக்கத்தில் வந்து வச்சுக்காது. அந்த பக்கத்தில் இடிக்கு போயிட்டாரா? இடிக்கு போயிட்டாரா? நீங்கள் என்னங்கம்மா இதே மாதிரி இருக்கும். அது வேறு. நான் 65 எதுனா கட்டலா அப்புறம் ஓகே எல்லா மீனையும் அவரே வெட்டி போட்டுருப்பாரு. தோல் மட்டும் தான் நான் எடுப்பேன். என்ன வேணும் அப்படின்னா அப்படின்னா அது அண்ணனுக்கா? அதான் சொன்னேன். ஏற்கனவே ஒரே ஒரு பீஸா இருக்கணும் வந்து 50 ரூபா கொடுக்குறோம். ஏன்னா இப்படி தான் கொடுத்தேன். நான் வச்சுட்டேன். ஏற்கனவே அவனுக்கு கொடுத்தா ஒரு 50 ரூபா வந்து வண்டியை சொன்னேன். இது இருந்தா நான் கொடுத்துட போறேன். இங்கதான் ஏங்க ஏமா அவள் சென்னை கொடுத்தாரு. அவள் சென்னை கொட்டின கீழே. ஆனா காசு கீழே போட்டு நல்லா சென்னை எடுத்து கொடுத்தேன். ஏன்னா நமக்கு தேவைப்படாத பொருள் இருந்தா என்ன போ கெட்டு போன பொருள் கொடுத்து அப்படி சம்பாதிக்கணும் அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஆமா சொல்றேன். ஓகே ஓவர் போயிட்டு அடப்பாவே ரோடே மட்டும் போயிடுறேன். நீ எதுவும் பார்த்து போய் ஒரே ஒரு தமிழ் எல்லாம் முடிச்சுட்டு பண்ணிடா. சீக்கிரம் ஓடியா.
ஒரே இடத்துல பேனு முடிச்சு நின்றுது. யூடியூப் கூட தெரியும்ண்ணா, யூடியூப் கூட தெரியும் யார் யாருக்கு போகணுன்ட்டு. ஒரு 3 மூஞ்சி தான் இருக்குது இங்கே யூடியூப்பில், அவங்களுக்கு மட்டும்தான் போகுது. போகுது ஒன்று நீ போன உடனே கருவிட்டு மசாலா போட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போட்டோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும், சரிங்களா? போன உடனே போட்டு உடனே எடுக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. இந்த மீன் மட்டும் இல்லை, ஃப்ரை பண்ணுற மீன் எந்த மீன் இருந்தாலும் 1 மணி நேரம் மேக்ஸிமம் ஊறணும். குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி கழுவிட்டு மசாலா போட்டு ஊற வச்சுருந்தேன். எந்த மீன் செஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அந்த மீனில் மேக்ஸ் பண்ணிக்கங்க. எந்த மீன் செஞ்சாலும் சரி, அஞ்சரை மீனே செஞ்சால் கூட சரி, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே கலந்துக்குங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மீன். இந்த மீன் என்ன பண்ணுறீங்கம்மா, 65 மசாலா போடுங்க, அப்போ தான் இது நல்லா இருக்கும். இல்லைன்னா இது நல்லா இருக்காது. அதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கன் 65 மசாலாவும் கலந்துருங்க, 2த்தையும் கலந்துருங்க. முடிஞ்சுதா? ஓகேவா? அப்படி யார் நல்லா 150 ரூபா கொடுங்க. சும்மா அவ்வளோ முடியல, நீ பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஓட்டம். 150. ஆ ஓகே ஆ 9 மணி டைம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எங்களுக்கா? உங்களுக்கு நல்லா விட்டு. அதனால் வெட்டி போட்டுருவாரு. அது நம்ம கையால் பிடிச்சிங்க முடிக்கணும்னு இருக்குது. இப்படி அப்போ தான் அழகாக இருக்கும். அதான் வாங்கணும், 150 ரூபா வாங்கணும். போனாலும் வெட்ட மாட்டேறாரு. கூப்பிட்டு வச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி கிடைக்காது. ரொம்ப நாள் ஃபேவர் நான் யார் அதனால் கூப்பிட்டேன். நான் யதார்த்தமாக தான் நான் வந்தேன். உண்மையாலும் கூப்பிட்டேங்க அப்படின்னா